ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே யூஸ்வலாக பல்லு ப்ளீட் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த தடவை டபுள் பல்லு ப்ளீட் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது, ஒரு நார்மல் டிசைனர் சாரியில் அது பண்ண முடியும், எப்படி பட்டு சாரியில் பண்ண போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே காட்டும். இந்த ஒரு டபுள் பார்டர் பல்லு ப்ளீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டு சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன்சி பட்டு தான். இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு பார்டர் சேம் லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சாரீஸில் வந்து பாட்டமில் பெருசாக இருக்கும், மேலே டாப்பில் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இது ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா சேமான லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸில் வந்து எப்படி நம்ம டபுள் பார்டர் பல்லு ப்ளீட் வச்சு செட் பண்ணி வியர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கிளியராக புரியும். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பல்லு ப்ளீட்டை வந்து கையில் எடுத்திருக்கேன். முன்பகுதியை எடுத்து வந்து நான் டேபிள் மேலே போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளீட் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்னா, முதல்ல பல்லு ப்ளீட் கசங்கி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அளவாக எடுத்து நான் ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு பார்டருக்கு நடுவில் இருக்க ப்ளீட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சின்னதாக வச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் எடுக்க போகிறது கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளீட்டை வந்துட்டு கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த சைடில் இருக்க பார்டர் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து மடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி மடித்து பொறுமையாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் அடிக்கிட்டே வரேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ப்ளீட்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வரும். இன்கேஸ் வந்து நான் குண்டாக இருக்கேன், எனக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டாலுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ளீட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போது அந்த கடைசி பார்டர் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாலே போதும். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து லைனாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க பார்டரை கொஞ்சமாக தள்ளி வைக்கணும். அதாவது உள்ளே இருக்க எல்லா ப்ளீட்ஸுமே ஈவனாக அடுக்கி வச்சுட்டு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் பார்டரை நீங்கள் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு அடியில் இருக்க பார்டரை வந்து நீங்கள் மேலே பகுதியில் வச்சு பின் பண்ண போகிறீங்க. புரியுது? இது ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ எப்போவுமே நம்ம நார்மலாக வந்து ப்ளீட் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து வியர் பண்ணி பார்ப்போமே. ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்டர் மேலே இருக்குது. இந்த அடியில் இருக்க பார்டரை நான் கொஞ்சமாக மேலே கொண்டு வரேன். ஸோ எல்லா ப்ளீட்டுக்கும் மேலே கொண்டு வந்து அது நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நான் பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடியில் தான் இருக்கும். வெளியில் ரெண்டு சைடுமே வராதபடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். பின் பண்ணும்போது பேக் சைடு ஆஃப் தி பல்லுவில் தான் நீங்கள் வந்து பின் பண்ணணும். இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஃபேப்ரிக் வராதபடி பார்த்துட்டு அடியில் வந்து இப்போ நான் பின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக சின்ன சின்ன ப்ளீட் வச்சு நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் எப்போவுமே பல்லு ப்ளீட் வந்து என்னோடய ஷோல்டர் லெவலுக்கு எவ்வளோ விடணுமோ அது வரைக்கும் நான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன். அது எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றது இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சாரீ ஹோல்டர் கிளிப் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க டேபிளில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த ரெண்டு பார்டரையும் விட்டுருங்க. அந்த ரெண்டு பார்டரோட ஃபேப்ரிக்கை நீங்கள் விட்டுட்டு நடுவில் இருக்க ப்ளீட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அழகாக அடுக்கி அரேஞ்ச் பண்ணி நல்லா வந்து கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள்
டேபிளில் வச்சுருங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பார்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பார்டர் எடுத்து மேலே வைங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டே போகலாம். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பல்லு ப்ளீட்டில் வந்துட்டு நம்ம பின்ஸ்லாம் கழட்டி நம்ம ஃப்ரண்ட்டில் சொருகிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. ஸோ அந்த பார்டருக்காகவே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பார்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த சைஸ் ஏற்ற மாதிரி வச்சுட்டு நான் திருப்பியும் பின் பண்ண போகிறேன் அடியில். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்துட்டு எவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்குன்ட்டு. உங்களுக்கு இதிலே வந்து நான் பேக் சைடும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா நீட்டாக தான் இருக்கும், ரொம்ப மெஸ்ஸாக இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பொறுமையாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, எஸ். இப்போ நான் வந்துட்டு அடுத்து நான் என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் அயன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பல்லு ப்ளீட்ஸில் எல்லாமே வந்து நல்லா ப்ரெஸ்டாக தெரியணும், லைட் வெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக ஸோ வந்து ப்ராசஸாக வந்து நான் ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க பட்டு சாரி கூட உங்களுக்கு நல்லா லைட் வெயிட்டாக வந்துட்டு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து வேர் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது பார்த்து அயன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு எதில் வச்சு நீங்கள் அயன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் சில்கில் வச்சு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து காட்டனில் வச்சு அயன் பண்ணுங்கள். ஆனால் ஹீட் அதிகமாக இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தான் வந்துட்டு அயன் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ்டாக வருன்றதுனால ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் நல்லா வந்து ப்ரெஸ்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு வேர் பண்ணும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எஸ், இப்போ பாருங்கள் என்னோடய பல்லு ப்ளீட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ என்னோடய ஷோல்டரில் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அவுட்புட். எஸ், எனக்கு இந்த பார்டர் ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நிறைய தடவை வந்து டிசைனர் சாரியில் நம்ம டபுள் பார்டர் வச்சு நம்ம ஈஸியாக வந்து பின் பண்ணி நம்ம வேர் பண்ணிக்க முடியும். ஆனால் பட்டு சாரியில் இப்படி பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ எஸ், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த சேனலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எப்பவும் போல் நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட், சென்டர் ப்ளீட் எல்லாமே பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். இதில் என்ன வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இது டபுள் பார்டர்ன்றதுனால இந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஷோல்டரில் பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏ ஷேப்புக்கு வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காகவும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு எல்லாமே ஒரு ஈவனான ஒரு அளவில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிடுறேன். ஸோ தட் அப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிப்பாக அந்த பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்குன்ட்டு. ஸோ தட் நமக்கு ஈஸியாக
இருக்கும், கலையாது, கேரி பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் அயன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் போட்டதுக்கப்புறம் நம்மளோட அந்த சாரீ ஃப்ளோவே வந்து நம்மளோட முட்டிக்கால் வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ அதனால் அது வரைக்குமே நான் வந்து ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து மேலே மட்டும்தான் அயன் ஆகிருக்கும். ஸோ கீழே வந்து தொங்குற ஃபேப்ரிக்லாம் வந்துட்டு அயன் ஆகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து மெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதே கைடன்ஸ் வச்சு நான் கொஞ்சமாக வந்து நல்லா ப்ரெஸ்டாக அயன் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைக் வந்து ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களுமே என்னோடய ப்ரொசீஜர் படி என்னோடய வீடியோ பார்த்துட்டு ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த பார்டர், அந்த டபுள் சைட் பார்டர்லாம் எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி வேர் பண்ணுறதுன்ட்டு. நான் எதுக்கும் உங்களுக்கு மேலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து எவ்வளோ ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக யூஸ்வலாக வேர் பண்ணி தானே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் பார்டர், அதுவும் பட்டு சாரியில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எஸ், இது மாதிரி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வேர் பண்ணி பார்க்கும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு கவர் ஆகிற மாதிரி உங்களோட பாடி ஷேப்புக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெரிய பார்டராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மீடியமான சைஸில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். டோட்டலி நான் வந்து பார்த்திங்கன்னா 11 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ தட் எனக்கு சின்ன சின்னதாக வச்சதுனால அப்படி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட். அது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். சென்டர் ப்ளீட் வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட்டை மேலே போட்டுட்டு உங்கள் பாடி சைஸ்க்கு முன்னாடி சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபேப்ரிக் வந்து வந்துடும். புடவையை வந்து நல்லா நீட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான், இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் எடுத்து நல்லா டைட்டாக வந்துட்டு ஷோல்டரில் போட்டுட்டு என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேப்ரிக்கை இழுத்து பிடிச்சிக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இழுத்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னோட ஹிப் சைஸ் வந்து நல்லா டைட்டாக வரும். நம்ம வியர் பண்ணும்போது சைடு ஹிப் ப்ளீட்லாம் வச்சு நம்ம கட்டுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் விட்டுட்டு இழுத்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் பின் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு இழுத்து வச்ச மாதிரி ஒரு பின் குத்திக்கிறேன். அடுத்து உங்கள் பல்லு ப்ளீட்டை ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது உள் சுத்து எடுப்போம் இல்லையா? அந்த உள் சுத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹிப் சைஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட பெல்லி பட்டன் கிட்ட வச்சு ஒரு சுற்றி கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ஹிப் சைஸ். ஸோ ஹிப் சைஸ்க்கு ஏற்ற ஃபேப்ரிக் விட்டாலே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஹிப் கிட்ட வந்து நிறைய சொருகிற மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து மிச்சமாயிடும். அதனால தான் சொல்ல வரேன், கரெக்டாக உங்களோட ஹிப் சைஸ் பார்த்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பின் பண்ண இல்லையா, அந்த 2 பின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ அந்த ஃபேப்ரிக்கை தான் சென்டர் ப்ளீட்டாக நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாடி சைஸ் எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ நடுவில் இருக்க இந்த ஃபேப்ரிக் நீங்கள் ப்ளீட் பண்ணாலே போதும். இந்த ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு, குண்டு, ஒல்லி எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அதிகமாக வரும். இதில் வந்து நான் ரொம்ப பெருசாலாம் வைக்கலை, எனக்கு நிறைய வச்சுருக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து சின்னதாக எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வச்சாலே போதும். ஸோ நான் கண்டினியூஸாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு 12 ப்ளீட்ஸ் கிட்ட கிடச்சிது. சொன்னால் நம்ப மாட்டிங்க, ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள், அப்போ தெரியும். ஸோ வந்து இப்போ நான் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து பின் பண்ண போகிறேன். அப்போ தான் என்னோடய ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் நல்லா தெரியும். இல்லைனா உங்களுக்கு உள்ளவே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் டக்கின் பண்ணி ட்ரே பண்ணாலுமே உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது இல்லையா? அப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்ட்டு. சின்னதாக எப்போவுமே பண்ணுங்கள். எடுத்த உடனே பெருசாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். சென்டர் ப்ளீட் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு மைன்யூட்டான கேப் இருந்தாலே போதும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியான ஒரு கேப்பில் நீங்கள் வந்துட்டு லைனாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக வெளியில் தெரியும். அதே மாதிரி நீங்கள் டக்கின் பண்ணும்போது, இன்ஸ்கர்ட் உள்ள டக்கின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து பெருசாக தெரியாது. நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளமே அதுதான். ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் சாரீ கட்டினாலே வயிறு பெருசாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றீங்க. சென்டர் ப்ளீட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பஞ்சாக நீங்கள் வந்து வச்சு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்களோ அவளுக்கு உள்ள உங்கள்
வயிறு வந்து பெருசாக தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ். இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பின் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈவனாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ தட் உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக தெரியாது. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஸோ நடுவில் ஏதாவது 1-2 ப்ளீட் விட்டுட்டிங்கன்னா கலைஞ்சிரும் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது. இப்போ நான் வந்துட்டு எல்லாமே கவர் ஆன மாதிரி பின் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் அப்படியே சென்டர் ப்ளீட்டை வந்து டேபிளில் போட்டுட்டு ஹோல்டர் கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பார்டரில் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணி தூக்கி எடுக்கிறீங்கும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வேக வேகமாக எடுத்துடலாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா டைம் ஆகும். இது மாதிரி பார்டரில் லிஃப்ட் பண்ணி எடுக்கும் போது உடனே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி கீழேயும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அப்போ தான் என்னோட ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அயன் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வந்து அயன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேப் பண்ணும்போது எல்லா ப்ளீட்ஸுமே அழகாக தெரியும். இப்போ நான் அதே மாதிரி நல்லா ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சேன் நான் இது பண்ணிக்கிறேன். பிகாஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக வரும் உங்களுக்கு. எப்போவுமே சாரியோட பார்டரில் வந்து ரொம்ப ப்ராடாக வந்து உங்களுக்கு நல்ல ப்ளீட்ஸ் விரிவாக அடையும். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக வச்சு பின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் பாக்ஸ் ஃபோல்டிங் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நான் நடுவில் ஏதாவது ஃபேப்ரிக் ஏதாச்சும் உள்ளே போயிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ப்ரெஸ்டாக உங்களுக்கு வந்து அயன் ஆகும். அதே மாதிரி பார்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபால்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபால்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப பஞ்சாக இருக்கும் இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம சாரியை வந்து திருப்பி போடணும். அப்போ தான் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் கரெக்டாக பண்ண முடியும். சாரியை திருப்பி போட்டுட்டு சென்டர் ப்ளீட்டுமே நீங்கள் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க உள் சுத்தை வந்து கையில் எடுத்து ஜஸ்ட் அப்படியே வந்து பேஸ்மெண்ட் ஆஃப் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்மெண்ட் ஆஃப் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த உள் சுத்தை எடுத்து நீங்கள் வந்து 2ஆக மடித்து வச்சுருங்க. இதுதான் வந்து பேஸ்மெண்ட் ஆஃப் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 2ஆக மடித்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பல்லு ப்ளீட்டை எடுத்து நீங்கள் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. பல்லு ப்ளீட்டை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை நீங்கள் இப்படி தூக்கி நீங்கள் டேபிளுக்கு முன்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி போடணும். இப்போது எடுத்து நான் மேலே போட்டுட்டு இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளீட்ஸ் ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெளியில் விடுறதுக்கு நீங்கள் பல்லு ப்ளீட்டை வந்து இழுக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, அளவு பார்த்துட்டு இழுத்துக்கோங்க. டேபிளுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா தொங்குற ஃபேப்ரிக் எல்லாமே நீங்கள் உள்ளார வச்சு மடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டு பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபோல்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு மேலே பண்ணணும். ஃப்ரண்ட் ப்ளீட் வருது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஃபோல்டு பண்ணி நல்லா ட்ராக் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டு பண்ணணும். ஒரு ஃபோல்டு வந்து சின்னதாக ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு பாக்ஸு கார்னருக்கு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி இது மாதிரி ஒரே ஒரு சுற்று கொண்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பல்லு ப்ளீட்டை வந்து ஒரு 2-3 மடிப்பாக மடித்து உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு அடியில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணாலே போதும். ஸோ எஸ், இதுதான் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டபுள் பார்டர் பல்லு ப்ளீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா திங்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.